அனைவருக்கும் தமிழ் வணக்கம். வாழ்க வளமுடன். ட்விங் டிராகன் யூடியூப் சேனல் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சென்ற பதிவில் நாம் அர்ஜுனன் சோகத்துடன் குருஷேத்திரத்திற்கு திரும்பினான் என்று பார்த்தோம். இந்த பதிவில் நாம் அர்ஜுனனின் சோகத்திற்கான காரணத்தை பற்றி முழுமையாக பார்க்க இருக்கிறோம். எனவே நேற்றைய தின போரான 12ஆம் நாள் போரில் மொத்தமாக 50 கௌரவ சகோதரர்களை துரியோதனன் இழந்தான் என்று கண்டோம். அதற்கு பழி தீர்க்கவே அதற்கு காரணமான பாண்டவர்களை மேலும் அவர்களுக்கு துணை புரியும் அபிமன்யுவை கொள்வதற்காக சகுனி ஒரு திட்டம் ஒன்று தீட்டியிருந்தான். எனவே சகுனி துரியோதனனுக்கு உதவி புரிந்து ஒரு திட்டம் தீட்டினான். அந்த திட்டத்தின் நோக்கம் என்னவென்றால் அபிமன்யுவை வியூகத்தினுள் பிரவேசிக்க செய்த பின் அவனை கொன்றுவிட வேண்டும் என்பதே அந்த திட்டத்தின் நோக்கமாகும். எனவே 13ஆம் நாள் போரானது ஆரம்பித்து விட்டது. ஏற்கனவே போட்ட திட்டத்தின்படி அர்ஜுனனை வேறு திசைக்கு அழைத்து சென்றார் திரிகர்தத்து தேசத்து மன்னனான சுஷர்மன். எனவே 13ஆம் நாள் போரானது ஆரம்பித்து விட்டது. இரு தரப்பு வீரர்களும் தங்களின் போர் சங்கினை எடுத்து முழங்கினர். போரானது ஆரம்பித்து விட்டது. முதலில் துரோணாச்சாரியார் கௌரவர்களை காப்பாற்றுவதற்காகவே ஒரு சிறப்பு வியூகம் ஒன்று அமைத்துள்ளார். அது 12ஆம் நாள் போர் வரை காணாத ஒரு வியூகம் ஆகும். அது பெரும் சக்தி வாய்ந்த வியூகமும் ஆகும். அது என்ன வியூகம் என்றால் அதுவே சக்கர வியூகம் ஆகும். சக்கர வியூகம் என்றால் 7 அடுக்குகளை கொண்ட ஒரு சுழல்கின்ற வியூகம் போன்ற அமைப்பினை பெற்ற சுழல்கின்ற வியூகம். அது முன்னேறி வந்து எதிரிகளை கிழித்து கொண்டு கொன்றுவிடும். அவ்வாறு பெரும் பலம் மிக்க வியூகத்தை துரோணாச்சாரியார் அமைத்திருந்தார் கௌரவர்களுக்கு ஆதரவாக. எனவே அந்த வியூகத்தினை எடுத்தெடுத்து போரிட வேண்டும் என்பதற்காகவே பாண்டவ உட்பட தளபதியான திருஷ்டத்யும்னன் சகட வியூகத்தை அமைத்திருந்தார். சகட வியூகம் என்றால் திருவடிவிலான வியூகமாகும். அதனை நாம் முன் பதிவில் கண்டிருப்போம். வழக்கம் போல் அனைவரும் தாக்கி கொண்டனர். குருதியானது பெருக்கெடுத்து ஓடியது. கலவர பூமியானது போர்க்களம். பின்பு அந்த வியூகத்தை ஆனது அனைவரையும் கொன்று கொண்டு முன்னேறி வந்தது சக்கர வியூகம். துரோணாச்சாரியார் வியூகத்தின் முன்னிலையிலிருந்து ஒரு விசேஷ அஸ்திரத்தை செலுத்தினார். அதாவது துரோணர் பெரும் ஆக்ரோஷத்துடன் போர் புரிந்தார். அன்றைய தினம் மட்டும் பாண்டவர் சேனையில் ஒரு அக்ரோனி சேனையை கொன்றுவிட்டார். அதாவது 2,18,700 வீரர்களை கொண்ட ஒரு பெரும் கூட்டத்தினை ஒரு அக்ரோனி சேனையை முழுமையாக ஒரு அஸ்திரத்தில் கொன்றுவிட்டார் துரோணாச்சாரியார். பின்பு இவ்வாறு நிலை நீடித்தால் நாம் பாக்கியிருக்கும் ஒரு சேனையும் இழந்து விடுவோம். அதாவது பாக்கியிருக்கும் ஒரே ஒரு சேனையை இழந்து விடுவோம் என்று அஞ்சினர் பாண்டவர்கள் அனைவரும். மேலும் சக்கர வியூகத்தை உடைப்பது பெரும் கடினமான விஷயம். மேலும் யாராலும் அதனை உடைக்க இயலாது. அவ்வாறு பெரும் பலம் கொண்ட சக்கர வியூகத்தை உடைக்க முடியாது என்று திகைத்து போனனர் அனைத்து பாண்டவரும். ஆனால் துருபத மகாராஜா அங்கு இருந்தார். ஏனென்றால் துரோணாச்சாரியின் நண்பனுமான துருபத மகாராஜா அங்கு இருந்தார். இவர் துரோணரும் துருபத மகாராஜாவும் துரோணரின் தந்தையான பரத்வாஜ முனிவரிடமிருந்துதான் போர்க்கலையை அனைத்தையும் கற்றார். மேலும் வியூகத்தினை கற்றுக்கொண்டார். மேலும் போர் பயிற்சிகளை மேற்கொண்டார். அனைத்து கலைகளையும் அங்கேதான் கற்றார். அதனால் சக்கர வியூகத்தை உடைப்பதற்காகவே துருபத மகாராஜா பெரும் ஆற்றலுடன் வியூகத்தினுள் பிரவேசித்தார். முன்னேறி சென்று விட்டார். கதையில் இங்குதான் ஒரு திருப்பு முனை ஆரம்பித்து விட்டது. இவ்வாறு வீரமிகு சென்ற துருபத மகாராஜாவை ஒருவர் தடுத்து நிறுத்தினார். அது யார் என்றால் ஜெயத்ரதன், அதாவது சிந்துராஜரான ஜெயத்ரதன் ஆவார். 100 கௌரவர்களின் தங்கையுமான துச்சலையின் கணவர் ஆவார் இந்த ஜெயத்ரத மகாராஜா. இவர் பாண்டவர்களுக்கு மற்றும் கௌரவர்களுக்கும் மைத்துனர் ஆவார். எனவே சிந்துராஜன் ஜெயத்ரதன் சிவபெருமானின் பெற்ற அருளால் மேலும் அதனின் பலம் பெற்ற அருளால் இவர்கள் அனைவரும் சேர்ந்து ஜெயத்ரதனை தடுத்து நிறுத்த முயற்சி செய்தனர். ஆனால் ஜெயத்ரதனை யாரும் என்று தடுக்க முடியவில்லை. சிவபெருமானின் பெற்ற அருளின் காரணமாக அனைவரையும் துவம்சம் செய்து முன்னேறி கொண்டு சென்றார். அது போதாதென்று துருபத மகாராஜாவை தடுத்து நிறுத்தினார். மேலும் துருபத மகாராஜாவிற்கும் சிந்துராஜனுக்கும் இடையே போரானது நடைபெற்று கொண்டு இருந்தது. இறுதியாக சிந்துராஜனான ஜெயத்ரதன் துருபத மகாராஜாவை சிறைப்பிடித்து விட்டார். ஆனால் துருபத மகாராஜாவை ஜெயத்ரதன் கொல்வதாக இல்லை, மாறாக வேறு விஷயம் ஒன்று செய்தார். எனவே ஜெயத்ரதனிடம் தன்னிடம் இருந்த பாசாஸ்திரத்தை பெரும் சக்தி கொண்ட ராஜநாகம் போல் இருக்கும் ஒரு விஷம் கொண்ட ஒரு பாசாஸ்திரத்தை ஏவி துருபத மகாராஜாவை மூர்ச்சியடைந்து செய்து பின் அவரை கட்டுண்டார் பாசாஸ்திரத்தால். எனவே கௌரவர்களுக்கு வெற்றியை ஈட்டி தந்தார் சிந்துராஜனான ஜெயத்ரதன். பின்பு பாண்டவர்களுக்கு இது ஒரு பின்னடைவாகவே இருந்து கொண்டிருந்தது. எனவே வியூகத்தை உடைக்க தெரிந்த தனது மாமராஜான துருபத மகாராஜா போரில் சிறைப்பிடிக்கப்பட்டார். மேலும் அர்ஜுனனும் இங்கு இல்லை. அர்ஜுனன் திரிகர்தத்து தேசத்தின் மன்னனான சுசர்மனை எதிர்த்து போரிட்டான். எனவே சுசர்மனை எதிர்த்து போரிடுவதற்காகவே அர்ஜுனன் விராட தேசத்திற்கு சென்றார். ஆனால் சக்கர வியூகத்தை சிலரே உடைக்க அறிவார். பாண்டவர்களுக்கு தெரியாது. மேலும் பாண்டவ படைகளுக்கும் எந்த தளபதிக்கும் தெரியாது. அதனால் பாண்டவர்கள் பின்னடைவாகவே இருந்தனர். ஆனால் வீரமிகு அபிமன்யு அங்கு இருந்தான். பெரியப்பா மற்றும் சித்தப்பா, இதை கேளுங்கள். நான் உங்களுக்கு ஒன்று உரைக்கின்றேன். எனக்கு சக்கர வியூகத்தை உடைக்க தெரியும். மேலும் நான் வியூகத்தினுள் பிரவேசிக்க செல்கிறேன் என்று கூறினார். ஆனால் பாண்டவர்கள் அதனை ஒப்புக்கொள்ளவில்லை. ஏனென்றால் நீ சிறுவனாவாய் அபிமன்யு. மேலும் உன் தந்தையும் இங்கு இல்லை. உனக்கு ஏதும் நேர்ந்து விட்டால் நாங்கள் என்ன பதில் கூறுவோம் அர்ஜுனனுக்கு என்றார். இல்லை பெரியப்பா, நான் தந்தையின் சொல்படிதான் நடப்பேன். மேலும் நான் சிறுவயதாக இருக்கும் பொழுது, அதாவது
நான் பிறப்பதற்கு முன்பே என் தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது அந்த வியூகத்தை உடைக்கும் ரகசியத்தை மற்றும் வித்தையை நான் கற்றுக்கொண்டு விட்டேன். அதனால் எனக்கு இந்த வியூகத்தை உடைக்கத் தெரியும். நான் உள்ளே செல்கிறேன். என்னை பின்தொடர்ந்து நீங்கள் அனைவரும் வந்து விடுங்கள் என்றான் அபிமன்யு. ஆனால் வியூகத்தினுள் பிரவேசிக்க மட்டும்தான் தெரியும். பின்பு அதிலிருந்து வெளிப்பட தெரியாது என்று உரைத்தான் அபிமன்யு. அதற்கு பாண்டவர்கள் அனைவரும் கேள்வி உரைத்தனர். எதற்கு உனக்கு தெரியாது என்று. ஏனென்றால் என் அன்னை தூங்கிவிட்டால் நானும் தூங்கிவிட்டேன். அதனால்தான் எனக்கு அந்த விஷயமானது தெரியாது பெரியப்பா என்றான். அதனால்தான் பாண்டவர்கள் அனைவரும் தயங்கி நின்றனர் அபிமன்யுவை உள்ளே அனுப்புவதற்கு. ஏற்கனவே குரு துரோணாச்சாரியார் ஒரு அக்ரோனி சேனையை முழுமையாக அழித்து விட்டார். இந்த நிலை நீடித்தால் இன்றைய தினமே போரானது முடிவு பெறுவிடும். மேலும் ஒரு அக்ரோனி சேனையை இழந்து விடுவோம் என்று உணர்ந்த பாண்டவர்கள் அபிமன்யுவை செல்ல அனுமதித்தனர். பாண்டவர்கள் அனைவரும் சேர்ந்து அபிமன்யுவை உள்ளே செல்ல அனுமதித்தனர். வியூகத்தை உடைத்து அபிமன்யு முன்னேறி சென்றான். அபிமன்யுவை பின்தொடர்ந்து அனைத்து பாண்டவர்களும், அதாவது நகுலன், சகாதேவன், பீமன், யுதிஷ்டன் மேலும் அனைத்து பாண்டவ வீரர்களும் அபிமன்யுவை பின்தொடர்ந்து சக்கர வியூகத்தினுள் பிரவேசித்தனர். எனவே அபிமன்யு பாண்டவர்களுக்கு ஒன்று உரைத்தான். நுழைவாசல் தெரிகிறது பெரியப்பா மற்றும் சித்தப்பா, அதில் பிரவேசிக்காதீர்கள். அவ்வாறு நீங்கள் பிரவேசித்தால் அது உங்களை உள்ளே இழுத்து சென்று விட்டு உங்களை மறக்கடித்து செய்துவிடும். அவ்வாறு கொடூர வியூகமாகும் இந்த சக்கர வியூகம் என்றான். எனவே என்னை பின்தொடர்ந்து வாருங்கள் அனைவரும் என்று உரைத்தான் அபிமன்யு. எனவே அபிமன்யு அறிவுரை கேட்ட பாண்டவர்கள் அனைவரும் அபிமன்யுவை பின்தொடர்ந்து ஒன்றன் பின் ஒன்றாக சென்றனர். பின்பு அபிமன்யு மேற்கு திசைக்கு சென்று அந்த வியூகத்தை உடைக்க ஆரம்பித்தான். வியூகத்தை உடைத்த பிறகு அனைத்து பாண்டவ வீரர்களும் மேலும் பாண்டவ பட தளபதியும் உள்ளே நுழைந்தார். முதல் வாயிலை உடைத்துவிட்டு அபிமன்யு இரண்டாவது வாயிலை உடைப்பதற்காக சென்றான். இங்குதான் கதையில் ஒரு திருப்புமுனை ஆரம்பித்து விட்டது அனைத்து பாண்டவர்களுக்கும். ஆனால் வியூகத்தின் உள்ளேயே அபிமன்யு மாட்டிக்கொண்டான். ஆனாலும் அவன் முன்னேறி சென்று கொண்டு இருந்தான். ஏனென்றால் கௌரவர்களை கொன்றுவிட வேண்டும் என்பதற்காகவே. எனவே பாண்டவர்களை முன்னேறி செல்ல முடியாத அளவிற்கு ஒருவன் தடுத்தான், பாண்டவர்கள் அனைவரையும் சேர்த்து மேலும் அவர்களின் படை வீரர்களையும் சேர்த்து. அவனே சிந்துராஜன் ஜெயத்ரதன் ஆவான். துச்சலையின் கணவன், கௌரவர்களின் மைத்துனன் மற்றும் பாண்டவர்களின் மைத்துனன் ஜெயத்ரதன் பாண்டவர்கள் அனைவரையும் தடுத்து நிறுத்தினான் வியூகத்தினில் வாயிலில். ஆனால் அபிமன்யு பெருமையாக போர் செய்து மேலும் பெரும் வீரமிகு சேலனை செய்து வீரர்களை கொன்று குவித்தான் கொத்து கொத்தாக. பின்பு கௌரவர்களால் அபிமன்யு எப்படி கொல்லப்பட்டான், பின்பு பாண்டவர்கள் கண்முன்னே அபிமன்யு எப்படி கொல்லப்பட்டான், ஜெயத்ரதன் ஏன் பாண்டவர்களை தடுத்தான் என்று வேறொரு விடயத்தில் விரிவாக காண்போம். அடுத்த பதிவிலும் விரிவாக காண்போம் நண்பர்களே. மேலும் ஏன் அனைவரும் அபிமன்யுவை சூழ்ச்சி செய்து வீழ்த்தினர், மேலும் அபிமன்யுக்கு இவ்வளவு கோபம் ஏன், அபிமன்யுவை வீழ்த்துவதற்காக அவர்களுக்கு ஏன் இவ்வளவு கோபம் என்று விரிவாக காண்போம் நண்பர்களே. மேலும் இது போன்ற கதைகளை காண என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் எனக்கு தொடர்ந்து ஆதரவு அளியுங்கள். கூட இருக்கும் பெல் பட்டனை பிரஸ் செய்யுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய. கிருஷ்ணனை நம்புங்கள், உங்களுக்கு அனைத்து நன்மையும் கிருஷ்ணனே செய்வார். ஓம் கிருஷ்ணாய நமக. ஓம் நாராயணாய நமக. ஓம் வாசுதேவாய நமக.